ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாகற்காய் தீயல் வைக்க போகிறோம். அதுக்கு பாகற்காவை என்ன செய்யணும்னா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, வத்தல் மிளகு, கருவேப்பிலை, இது கொஞ்சம் சூடாகி வந்ததும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெட்டி வச்சு இந்த பாகற்காவை அது கூட சேர்க்க போகிறோம். இப்போ உப்பு புளி நம்ம எல்லாமே போட்டாச்சு. இந்த பாகற்காவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ அப்படி மூடி வச்சு வேக வச்சுருவோம். நம்ம ஒரு அரை முறி தேங்காய் எடுத்துக்குவோம். இதை திருவிட்டு வருவோமா. இப்போ நம்ம பாகற்காய் தீயல் வைக்கிறதுக்கு தேங்காய் வறுக்கணும். அந்த தேங்காய் கூட என்னெல்லாம் போடணும், தேங்காயும் கருவேப்பிலை, சின்ன உள்ளி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனோன்னா இந்த தேங்காயையும் இந்த கருவேப்பிலையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதில் தட்டப்போம். தட்டிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம லைட் ப்ரௌன் ஆகிறது வரை என்ன செய்யணும், வறுத்துட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிடாதீங்க, சீக்கிரம் அடியில் பிடிச்சிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ப்ரௌன் கலர் ஆகிறது வரை நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட என்ன செய்யுங்கன்னா சின்ன உள்ளியையும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சின்ன உள்ளியை போட்டுட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சரிங்க, நமக்கு ஒரு அடுப்பில் பாகற்காய் வந்துகிட்டே இருக்குது. நம்ம இதை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு வருவோம். இப்போ உங்களுக்கு தெரியுது லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குதா. இன்னும் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிறது வரை வறுத்துக்கோங்க. கை மட்டும் விட்டுறாதீங்க, சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அடியில் பிடிக்கும். ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா சீக்கிரம் அடியில் பிடிச்சி. உங்களுக்கு தெரியுதா, நல்ல ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் இதில் தட்டிடணும். தட்டிட்டு என்ன பண்ணணும்னா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நல்ல பிளாக் கலரில் ஆகும், நல்லா செவந்து வரணும். இப்போ தெரியுதா, இனியும் நமக்கு ப்ரௌன் கலரில் மாறணும். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த இவ்வளோ கலர் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அது வறுத்தாச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டதோ ஒரு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம இதை மை போல் அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஆறிட்டு நம்ம இப்போ அரைச்சிடுவோமா. நம்ம இப்போ ஏதோ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. முதல்ல இதை தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணும். முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஊற்றாமல் 2 வாட்டி பொடிச்சாச்சு. நீ என்ன செய்யணும், தண்ணி ஊற்றிக்கிட்டு தேவைக்கு தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்குவோம். நல்லா அரைச்சாச்சு. நல்லா மை போல் உங்கள் மிக்சியில் எவ்வளோ அரையுமோ அந்த அளவுக்கு மை போல் அரைச்சி எடுத்துருங்க. சரியா, அரைச்சி எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை எடுத்துரும். இப்போது நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுது அதில் சேர்த்துரும். மிக்ஸி ஜாரை கழுவி வச்ச தண்ணி இனி நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுக்கோம். இந்த ஸ்டேஜில் உப்பு புளி நமக்கு இப்போ தீயல் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா கொதித்து ஓரளவுக்கு வற்றும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இவ்வளோ தூரம் இப்போ கட்டியாகிருக்கு. கொஞ்சம் கூட கட்டியாகனா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நமக்கு இப்போ லோ ஃப்ளேம் ஆக்காந்துடும். இப்போ நமக்கு தீயல் ரெடி ஆகிட்டு நல்லா கட்டி ஆகிட்டா இந்த ஃப்ளேமில் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறது. நமக்கு சுவையான பாகற்காய் தீயல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது சுடு ஜோரில் பாகற்காய் தீயல் ஊற்றி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.